இப்ப தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான் என்று நம்புறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீசுகள்ல இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தஜ்ஜால் என்ன செய்வான்? அவன் பயங்கரமான சில வேலைகள்லாம் செய்வான். அதை வைத்து மக்களை எல்லாம் தன்பகம் ஈர்ப்பான். இப்படியான ஒரு செயல்கள் அவன் செய்யற ஒரு காரியத்துல இறந்தவரை உயிர்ப்பிக்கிறது கூட அடங்கும். ஒரு ஆளை மூத்தாக்கிட்டு அப்புறம் உயிர்ப்பித்து காட்டுவான். அப்ப அல்லாஹ்வை போல யாரும் செயல்பட முடியாது, அப்படியானதை நம்பக்கூடாது என்று சொன்னீர்களே. ஆனால் அப்ப தஜ்ஜாலை நம்பலாமா? தஜ்ஜால் வருவான் என்று சொல்லி அவன் அந்த மாதிரி இறைவனை போலவே என்ன செய்யறான்? செத்து போனால உயிராக்குவான் என்றெல்லாம் வருகிறது. அப்படின்னா அதுவும் பொய்யா? இப்ப தஜ்ஜால் வருவான் என்று நம்புவது ஷிர்க் தானே. இந்த சிகரை சூனியத்தை ஷிர்க் என்று சொல்வீர்களே. ஆனால் தஜ்ஜால் என்று ஒரு வருவான் என்று நீங்கள் நம்பி அவனுக்கு மனிதனுக்கு இல்லாத பல ஆற்றல்கள் இருப்பதாக சொல்வீர்களே. ஆனால் அதுவும் தானே ஷிர்க் என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. நபிமார்களை வைத்து கேட்பதை போல தஜ்ஜாலை வைத்து கேட்பார்கள். இந்த கேள்வியும் மேலோட்டமாகத்தான் சரியானதாக தெரியுமே தவிர சிந்தித்து பார்த்தீர்களேயானால் இதுவும் தவறானதுதான். ஏனென்று கேட்டால் தஜ்ஜால் என்றே ஒருவன் வருவான் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லா நபிமார்களும் உம்மத்துக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வருவான், சில காரியங்களை சோதனைக்காக வேண்டி அவன் செய்து காட்டுவான், அவன் மூலம் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். ஆனால் அவனை நம்பிராதீங்க, அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி என்னவெல்லாம் எச்சரிக்கிறாங்க? நான் தான் இறைவன் என்று சொல்லுவான். அவன் இறைத்தன்மைக்கு தான் சொந்தம் கொண்டாடுவான். இப்படி ஃபிரௌன் நான் தான் இறைவன் என்று சொன்னானோ அந்த மாதிரி தஜ்ஜால் என்ன செய்வான்? நான் தான் இறைவன் என்று சொல்லுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தஜ்ஜால் இருக்கான பேசிக்கலே எல்லாம் அவனுக்கு அடி வச்சிருக்கான். நான் தான் இறைவன்கிறான், அவனுக்கு ஒன்றரை கண்ணு. இறைவன் சொல்லக்கூடிய 2 கண்ணு அழகா அவனுக்கு ஆக்கி கொள்ள முடியல. நான் தான் இறைவன்கிறான், ஒன்றரை கண்ணு உள்ளது பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரியாக அனைவரும் வெறுக்கத்தக்க ஒரு தோற்றம் அது ஒன்றரை கண்ணு. ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண்ணு இருக்காது, இப்படி இருக்கும். அது பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? அந்த ஒரு அரக்கண்ணா இருக்கும் பொழுது வாயெல்லாம் வலிச்சுக்கிட்டு போய் ஒரு டைப்பா இருக்கு, அதை பார்த்தாலே. அப்ப இவன் நான் தான் இறைவன்கிறான், இறைவன் சொல்லும் போதே இல்லைங்கிற சேர்த்தெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லை. தஜ்ஜால் தன்னை இறைவன் என்று சொல்வான், அதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள், அவனுக்கு ஒன்றரை கண்ணு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் எச்சரிக்கை பண்ணிடுறாங்க. ஒருத்தன் வருவான் என்று சொல்லி அவன்கிட்ட சில விஷயங்கள் வெளிப்படுறதை வைத்து நீங்க கடவுள் நினைச்சிடாதீங்க, அப்படி கிடையாது. அவன் பலவீனத்தை சேர்த்து எல்லாம் என்ன செய்யறான்? காட்டுறான். அது மாத்திரம் இல்லாம அவனுடைய நெத்தியில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். நெத்தியிலேயே விளையாட்டு சொல்லுங்கள, அவன் தலையெழுத்து எழுதியாச்சு, அந்த எழுத்து இல்ல, நெசமாவே எழுதப்பட்டிருக்குமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காஃபிர்னா காஃபு ஃபேரே எழுதப்பட்டிருக்கும். அப்படியே நான் சொல்கிறேன், நிஜமாகவே நெத்தியில் இப்படி எழுதப்பட்டிருக்கும் காஃபு ஃபேரேன்னு. அப்ப நான் தான் இறைவன்கிறான், அவன் நெத்தியில காஃபின்னு எழுதப்பட்டிருக்கு. படைக்கும் போது அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, இவன் கடவுளுங்கிறான், இவன் கடவுள் கிடையாது, இவன் இறைவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு காஃபிர், வங்காபிரு என்று உலகத்துக்கே காட்டுற மாதிரியான பலவீனத்தை வைத்து மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு பலவீனம் இது. நம்ம எத்தனை காபிர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, நெத்தியில் எழுதி ஒட்டிருக்கா? எத்தனை காபிர்களை பார்க்கணுமா இல்லையா? எத்தனை இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். ஃபிரௌன், அபூஜஹல் எல்லாம் கூட இருந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாம் செயல் மூலமாக காபிர் என்று மக்கள் அறிந்து கொண்டார்களே தவிர நெத்தியில எழுதி வச்சு அதை பார்த்து யாரும் என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. இவனுக்கு எவ்வளவு பெரிய பலவீனத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான்னு கேட்டா, இவன் ஒரு காபிர் என்று எழுதப்பட்ட வருவான். நான் காபிர் எழுதப்பட்டிருக்கும் பொழுது அச்சடிச்ச மாதிரி இருக்க முடியாது. எழுதுறா மயில் எழுதுறது இல்ல, நல்ல அழுத்தமாக என்ன எம்போஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அப்ப எழுதப்பட்டத மக்கள் பார்த்தோன்னு என்ன செய்வாங்க? இவன் தான் நூஹ் நபி எச்சரிக்கை பண்ணாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்களே, சோதனைக்காக வேண்டி ஒருத்தன் வருவான், நம்ம ஈமான்ல உறுதியா இருக்கிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்காக அவன் மூலம் சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவான் என்று சொன்னார்களே, அவன் இவன் தான் என்று அறிந்து கொள்ற வகையில் வரும்போது இதுல இவன் இறைத்தன்மைங்கிற டாபிக்கே வரல. இறைத்தன்மைங்கிற டாபிக் ஹதீஸ் தலில் தான் வருது. அதுல கூட என்ன செய்யுதுன்னு கேட்டா, அந்த ஹதீஸை பாருங்க, இறந்தவர் உயிர்ப்பிப்பான் வருதுல, இறந்தவரை உயிர்ப்பிப்பான் என்பது அவன் நினைக்கும் போதெல்லாம் இறந்தவரை உயிர்ப்பிக்கிறது, யாரை நினைச்சாலும் உயிர்ப்பிக்கிறதுங்கிற நிலையில அவன் இருப்பானா? அதை பத்தி வர ஹதீஸ் என்ன? அவன் தஜ்ஜால் வந்த உடனே அவன் என்ன செய்வான்? நான் தான் இறைவன் சொல்லுவானா? அப்போ ஒரு மனிதர் என்ன செய்வாரு? நீ இறைவன் இல்ல, நீ தான் தஜ்ஜாலு, உன்னை பற்றி எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நபி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க,
உன்னுடைய அடையாளம் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த நல்லடியார் வந்து சொல்லுவார், நல்ல மனிதர் வந்து அவனை எதிர்த்து நிற்பார். அப்ப அவன் என்ன சொல்லுவான், மக்களை பார்த்து இவனை நான் கொன்று விட்டு, இந்த நல்லடியாரை நான் கொலை செய்து விட்டு உயிராக எழுப்பினேன் என்று சொன்னால் அப்பவாது நீ ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்பான். மக்கள் என்ன செய்வாங்க, செஞ்சு காட்டு பார்ப்போம் என்று அவன் சொல்லிடுவாங்க. உடனே என்ன செய்வான், இவரை கொண்டு விட்டு திரும்ப உயிராக்கி காட்டுவான். நான் தான் இறைவனுக்கு ஆதரவு உயிராக்கி காட்டுவான். அப்ப உயிராக்கி காட்டவுடனே இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்பான். அந்த உயிர் ஆக்கப்பட்டவர் இருக்காரு, அவர் தான் உயிரா வந்துட்டார, அவர் சொல்லுவாரு இப்பதான் இன்னும் தெளிவா இருக்கிறனா, நீ இறைவன் இல்லைங்கிறது இப்ப தெளிவாயிருச்சு. ஏன் என்று கேட்டால் இப்படி நீ செய்வ, இன்னொரு தடவை உனக்கு செய்ய இயலாது என்று ரசூல் சொல்லிவிட்டார்கள். இப்ப செய்யடா பாப்பா என்னைய. அவர் என்ன கேட்பாரு, ஒரு தடவை இவன் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று காட்டி, இது அல்லாஹ் வந்து சோதனைக்காக இவன் வெளிப்படுத்தினானே தவிர இவன் செஞ்சதை இன்னொரு செய்யணுமா இல்லையா? இப்ப என்னை மறுபடியும் கொண்டு பார்ப்போம், மறுபடியும் உயிராக்க பார்ப்போம், பிறகு எவனையாச்சும் கொன்று உயிராக்க பார்ப்போம் அப்படியே ஒரு சவால் விடுவார். மக்கள் மத்தியில் என்ன கடவுள்னா இறந்தவர்கள் உயிர்ப்பித்தான மறுபடியும் செய்ய முடியலையே. அப்ப ஒரே ஒரு தடவை இப்படி வெளிப்படுத்தி காட்டுவது சோதனைக்காக காட்டினால் அவனிடத்தில் அந்த சக்தி இருக்குன்னு நடக்க முடியுமா? என்னிடத்துல என்னுடைய தூக்குற சக்தி இருக்குன்னா இப்போ வந்து நாளைக்கு தூக்கணும், அது என்னிடத்தில் இருக்கு அர்த்தம். திடீர்னு எப்படியும் தூக்கிவிட்டான், நாளைக்கு தூக்க முடியல. அப்படின்னா ஏதோ ஒரு நெருக்கடியான நேரத்தில் நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் நிகழ்ந்திருக்கிறது, அல்ல என்னிடத்தில் நிகழ்த்தி இருக்கிறான். அப்படி எடுத்துக்கொள்வதற்கு இது புகாரில் நீங்க பாத்தீங்கன்னா 1882வது ஹதீஸ். இதுல தெளிவாக இருக்க, கொலை செய்வான், உயிராக்குவான், மறுபடியும் அவன் சொன்ன இவங்க என்ன செய்வாங்க, நீ தஜ்ஜால் தான், நீ இறைவன் இல்ல, இப்படி எல்லாம் நடக்கும் ரசூல் சொல்லிட்டாங்க, அதான் செஞ்சிருக்கிற, ரெண்டாவது உனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்ப செய்ய பார்ப்போம். அப்ப தஜ்ஜால் வந்து அவன் இறைவனை இல்லை, அவன் எந்த சக்தியும் இல்லைங்கிற அந்த வினாடி நிரூபிக்கப்படுது. ஒரு வினாடிக்கு நான் இறைவன் என்று சொல்றான், அந்த வினாடியில என்ன நிறுவனமாவது, அவனுக்கு ஒண்ணும் முடியாது, அவன் செய்யல. அல்லாஹ் வந்து மக்களை சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி அவனிடமிருந்து ஒரு தடவை அவனிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இப்படி நடக்கும் என்ற ஒரு நிலைமை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான் என்பதை இந்த புகாரி ஹதீஸில் விளங்கணும். இப்ப இவன் இறைத்தன்மை வருமா? வராது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் ஒத்த கண் உள்ளவனா இருப்பான், உங்கள் இறைவன் ஒற்றை கண் உள்ளவன் இல்ல, அழகானவன் உங்கள் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்க்கறாங்க, புகாரியில 3057வது ஹதீஸை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவன் என்ன செய்வான்னு கேட்டா பெரிய மலை அளவுக்கு சொர்க்கம் நரகத்தை எல்லாம் கொண்டு வருவான், சொர்க்கம் மாதிரி ஒன்ன காட்டுவான். பத்திலா சொர்க்கம் என்ன நூலா இருக்கு தெரியுமா? பார்த்த பயங்கரமான ஒரு கவர்ச்சியாகவும் மக்களை ஈர்க்கக்கூடிய விதமாகவும் அது உள்ள நிறைய செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். அப்புறம் நரகம் ஒண்ணு காட்டுவான், அந்த நரகம் என்னை கடவுள்னு சொன்னா இது ஒதுக்கி போடுவேன், என்னை கடவுள் இல்லைன்னா இது ஒதுக்கி போட்டுருவேன். சொர்க்க நரகத்தை இவனே சிருஷ்டி பண்ணி வைத்துக் கொண்டு 2 இடங்கள்ல நெருப்பு குண்டத்தை வளர்த்து ஒரு பக்கம் வைத்திருப்பான், ஒரு பக்கம் தோட்டம் துறவுகளை வைத்திருப்பான். இதுல என்னை ஏற்றுக்கிட்டவர்கள் இதுல ஒதுக்கி போடுவேன், என்னை மறுத்தவர்களை இதுல ஒதுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பதில்ல இவெல்லாம் கொண்டு வருவான். சொல்லத்தி எப்பூல அன்னஹல் ஜன்னா, இவன் எதை சொர்க்கம் காட்டுகிறானோ அது உண்மையில் நரகம், அது தூக்கி போட நெருப்பாகும். கண்ணுக்கு அப்படி தெரிகிறதே தவிர உள்ள தூக்கி போடாது என்னவா இருக்கு, நரகமாக இருக்கும். எதை நரகம் என்று சொல்கிறானோ அது சொர்க்கமாக இருக்கு. அவன் எதை நரகம் சொல்றான் அதுல நீங்க விழுந்துருங்கள், அதுதான் சொர்க்கமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இது ஒரு செட்டிங் பண்ணியிருக்கானே தவிர நிஜம் அல்ல. இவன் எதை சொர்க்கங்கிறான நரகமாக இருக்கிறது, எது நரகங்கிறான சொர்க்கமாக இருக்கிறது என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். இது புகாரில 3338 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே கருத்து 3450 புகாரில இருக்கிறது. நெத்தில எழுதப்பட்டிருக்கும் சொன்னோம்ல, அது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிறது. அது போக ஒவ்வொரு தொழுகையும் நம்ம பிரார்த்தனை செய்யறோம், வஅஊது பிக்க மின் ஃபித்னஸில் மஸீஹி தஜ்ஜால். 4 விஷயங்களை விட்டு அத்தஹியாத்துல பாதுகாப்பு தேட சொன்னாங்கல்ல, பல துஆக்களை கற்றுத்தந்தாங்க அத்தஹியாத்துல ஓதுறதுக்கு. அதுல ஒரு துஆ என்ன, வஅஊது பிக்க மின் ஃபித்னஸில் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பு தேடுறேன்னு என்று முன்கூட்டி நம்ம சொல்லவும் பட்டிருக்கிறது. ஒருத்தன் வருமானு சொல்லப்பட்டு இன்னது செய்வான் அவன் செய்யலை என்றும் சொல்லப்பட்டது. இறைத்தன்மை இல்லைன்னு சொல்லப்பட்டது. அழகாக சொல்லப்படுது,
ஒருத்தன் வருமா, அவன் இறைவன் இல்ல, இறைவன் எந்த தன்மையும் கிடையாது, ஒன்னு ரெண்டு வெளிப்படுத்தி காட்டுவான், உள்ள மேல நேரம் மாத்தமா இருக்கு, அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் ஒரு ஆளை கொண்டுட்டு உயிராக்குவான், அந்த ஒரு தடவை தான் அது அல்லாஹ் சோதிக்கிறவன் அவன் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறான், அது அவன் செய்யவில்லை, மறுபடி செய்ய முடியும். இப்படி எல்லாம் சொல்லி தஜ்ஜால் வருவான்னு சொன்னா இது அல்லாஹ் கூட இருக்காம கடைசி அவனை கொள்றதுக்காக வேண்டிய ஈசா நபி இறக்கி கொன்னும் போட்டுவார். இவன் என்ன கடவுளவன், கடவுள் வாதம் பண்றான அவன் 40 நாள் தான் உலகத்தில் இருப்பான், 40 நாளுக்குள்ள என்ன செய்வான், அவனை ஈசா நபி கொலை பண்ணி கொண்டுருவாங்க, முடிஞ்சிருச்சு, அழிவோம், அவனுடைய பிரச்சனை முடிஞ்சு விட்டது. அப்ப இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை பற்றி இந்த மாதிரி சோதனைக்காக அல்ல ஏற்படுத்துவான் என்று சொல்லி அவன்கிட்ட பலவீனங்களையும் சொல்லி அவன் இறைவன் இல்லைங்கிறதையும் சொல்லி இறைவன் இல்லை நெத்தில எழுதப்பட்டதையும் சொல்லி இறைவன் கண்ணை கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு பலவீனனா இருக்கான் என்றெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது இதுவும் சிகிருவன்னா சூனியத்தை நம்புறாங்க. எப்படியே நம்புறாங்க, ஒரே ஒரு ஆளு தான் சிகிர் வைப்பான், ஒரே ஒரு தடவை தான் செய்வான், ரெண்டாவது வைக்க சொன்னா முடியாதுன்னு அப்படி நம்புறாங்களா? யார் வேணாலும் சிகிர் வைக்கலாம், எப்ப வேணாலும் வைப்பான். உங்க நம்பிக்கை பிரகாரம் சிகிர் வைக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்ல, நான் சிகிர் செய்வேன், நான் சூனியம் செய்வேன் சொல்லி ஏமாத்துறான்ல, அவன் இப்படி எப்ப சொல்லியிருக்கிறானா, நான் ஒரே ஒரு தடவை செய்வேன், ரெண்டாவது இருந்தா செய்ய முடியாது, மூணாவது இருந்தா செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறான். எப்பவும் செய்யறானா, நான் எப்ப வேணாலும் செய்வேன், எனக்கே அந்த ஆற்றல் இருக்கிறது, எனக்கே அந்த பவர் இருக்கிறது, அப்ப எப்ப வேண்டாலும் ஒருவன் செய்வேன் என்று நடப்பானே, ஆனால் அவன்கிட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். எப்பவாவது ஒரு செட்டிங் பண்ணி செஞ்சு காட்டினான்னு சொன்னா ஒரு செட்டிங் அவனுக்குள்ள இருக்குது, நமக்கு தெரியல, அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப தஜ்ஜாலுடைய விஷயத்தை வைத்துக் கொண்டு அதுவும் சிறுக்கு இதுவும் சிறுக்கு சொல்ல முடியாது. தஜ்ஜாலுக்கு எந்த இறைத்தன்மை இல்லை என்பது அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் செயல்படுற மாதிரி அவன் செயல்படல என்று அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓடுவான் ஈசா நபியை கண்டவுடனே விரட்டி போய் தான் கொள்வாரு. அவன்கிட்ட எந்த ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறான் எல்லா வகையிலையும். இப்படின்னு பார்க்கும் பொழுது இதை உதாரணம் காட்டலாமா, சிறுங்கிறது சிறுக்கு தான், சந்தேகமே கிடையாது.